பணம் நிறையா இருக்கும். ஆனால் அவனால் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. சில பேர் பணமே இருக்காது. அவன் அவ்வளோ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை விட உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வெகுமதின்னு கிடைக்கும்ல. எல்லாமே சொத்து சேர்க்கணும்னு நினச்சி சேர்க்குறீங்களே தவிர அதை எப்படி கொண்டாடணும், அதை எப்படி அனுபவிக்கணும், எப்படி அதை சந்தோஷமாக கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, ஒரு வீடு கட்டி நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ஆனால் அந்த வீடு கட்டிட்டு நீங்கள் அதை சந்தோஷமாக வாழ முடியலைன்னா அது என்னது? அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் பார்த்தோன்னே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம எப்படி பலன் எடுக்கிறது, இல்லை நம்ம பார்த்தோன்னே இந்த ஜாதகம் கோடீஸ்வர யோகம் இருக்குது, இல்லை எல்லாருக்கும் யோகம்னாலே பெரிய சந்தோஷம்தான் இருக்கும். சில பேருக்கு ஒரு செம்மையாக வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, பண வசதி வாய்ப்பு இருக்கும், பணம் நிறையா இருக்கும். ஆனால் அவனால் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. சில பேர் பணமே இருக்காது. அவ்வளோ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துங்க. எல்லாருடைய ஜாதகமும் 12 ராசி கட்டங்களில் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் கிரகங்கள் நின்ற நிலைகள் இருக்கும். அதில் உதாரணத்திற்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குல்ல, அந்த சுக்கிரன்கிற கிரகம் மேஷத்திலேயோ அல்லது மிதனத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ துலாம்லேயோ அல்லது தனுசுலேயோ அல்லது கும்பத்திலேயோ அப்படின்னு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாப்பாடே ஒருத்தர் கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கும். இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் நிற்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காது இல்லை, உங்களுக்கு அந்த பிரசாதம் கிடைக்குமா கிடைக்கும். உங்களுக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே முன்னுரிமை கிடைக்கும், வீட்டில் வந்தால் முன்னுரிமை கிடைக்கும், வீட்டில் சாப்பாடு உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா அந்த இடத்துல நல்ல இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை விட உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வெகுமதின்னு கிடைக்கும்ல. ஒரு சுகமாக வாழ்கிறான், சந்தோஷமாக வாழ்கிறான், இல்லை நிம்மதியாக வாழ்கிறான், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு 100 பேர் ஒரு 10 பேர் பஸ்ஸில் பயணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு பிடிச்ச சீட்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு மேஷத்தில் சுக்கரன் இருக்கா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு யோகம் கிடைக்கும். சார் எனக்கு ரிஷபத்தில் சுக்கரன் இருக்குது சார் அப்படின்னா, இல்லை எனக்கு கடகத்தில் சுக்கிரன் அப்படி இருக்குன்னா, எனக்கு கண்ணில் சுக்கிரன் அப்படி இருக்குன்னா, இல்லை விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்குது, இல்லை மகரத்தில் சுக்கிரன் இருக்குது, இல்லை மீனத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து இந்த சுகபோகங்களை நம்ம முழுமையாக ஏற்க முடியுமா, முழுமையாக வாங்கிக்க முடியுமா, நம்மளால் வாழ முடியுமான்னா கண்டிப்பாக கோடியாக பணம் இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க நீங்கள் சதா காலமும் போட்டின்னா எப்படி இருக்குங்கிறீங்க. அவ்வளோ கஷ்டம். வீடு இருக்கும், படுக்க முடியாது. வீடு இருக்கும், நிம்மதி தூங்க முடியாது. வீடு இருக்கும், அது சந்தோஷமாக இருக்க முடியாது. வீடு இருக்கும், எங்கே வெளியூரில் வேலைக்கு வைப்பார். இப்படி நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள்லேருந்து சம்பாரித்து சேர்த்த பொருளை அவர் அனுபவிக்க முடியுமா, அனுபவிக்க முடியாது. அதே கடகத்தில் இருக்குது. நீங்கள் கடகத்தில் இருந்துச்சு சுக்கிரன் அப்படின்னா நீங்கள் சதா காலமும் அது போட்டியும் பொறாமையும் வெறுப்பும் சரியாக, அதாவது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலே பாதி நேரம் போயிடும். இல்லை சார் எனக்கு கண்ணில் சுக்கிரன் சார் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்த செல்வங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதை பயன்படுத்துறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை எல்லாமே காலம் கடந்து போயிடும். ஒரு சந்தோஷமும் சாப்பிடணும். 40 வயசில் சாப்பாடு கிடைக்கும்போது தேடும்போது கிடைக்குமா கிடைக்காது. 60 வயசில் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி சொல்லியே நம்மளை உட்கார வச்சுருவாங்க. இல்லை விருச்சிகத்தில் இருக்குது சார் எனக்கு சுக்கிரன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும், நீங்கள் என்ன தான் உலகத்தில் எல்லா பொருளையும் தேடினாலும் அது யாராச்சும் உங்கள் வம்சாவழியில் உள்ளவங்க யாராச்சும் உங்களுக்கு பிள்ளைங்களோ இல்லை பேரனோ பேத்தி, ஏன் உங்கள் அப்பாவோட அதை சந்தோஷம் அனுபவிக்க முடியும், நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. இல்லை சார் எனக்கு மகரத்தில் சுக்கிரன் இருக்குது சார், நீங்கள் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சேர்க்க முடியும். பொருள், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் சேர்க்க முடியும். எதையும் நீங்கள் அதை எங்கே இருக்குன்னு கூட உங்களால் பார்க்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், யாரோ ஒருத்தர் அனுபவிப்பார். நீங்கள் அரண்மனை போல் வீடு கட்டுருவீங்க. நீங்கள் எழுதி வச்சிங்க கடகத்திலே மகரத்திலே சுக்கிரன் இருக்குன்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அரண்மனை மேலே இருக்கும் வீடு. ஆனால் அதை நிம்மதியாக படுத்தவங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக அந்த வீட்டை கூட நீங்கள் பார்க்க முடியாது. எங்கேயோ இருக்கும். நீங்கள் எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலேயோ, சிங்கப்பூர்லேயோ, மலேசியாவிலேயோ, இல்லை சவுதியிலையோ, இல்லை நீங்கள் அமெரிக்காவிலேயோ, ஏன் ஆஸ்திரேலியாவிலையோ, நீங்கள் ஊரில் ஏதாச்சும் 4-5 வீடு 10 வீடு கூட இருக்கும், இடம் இருக்கும், சொத்து இருக்கும். எதையும் நீங்கள் அதை கொண்டாட முடியாது, உங்களால் பார்க்க முடியாது. அதை உங்கள்கிட்ட
நீங்கள் அப்பா சேர்த்து சொத்து எல்லாமே அப்படி அங்கே கிடக்கும். நீங்கள் அதை அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. நீங்கள் அந்த எல்லாமே சொத்து சேர்க்கணும்னு நினச்சி சேர்க்குறீங்களே தவிர அதை எப்படி கொண்டாடணும், அதை எப்படி அனுபவிக்கணும், எப்படி அதை சந்தோஷமாக கொண்டாடணும். ஏன் அப்படின்னா வருங்காலத்துக்குன்னா உங்களுடைய மகனோ உங்களுடைய பேரனோ இது என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. அதோட்டு இருக்கும்போது உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிங்க. ஏன்னா மீனத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சார் மீனத்தில் சுக்கரன் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆனால் தயவு செய்து மீனத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு சுக்கரதசை நடந்துச்சு, இல்லை சுக்கரதசையோ புத்தியோ அந்தரமாக நடந்துச்சு, நீங்கள் பாரம்பரியமாக எடுத்துங்களேன். நாங்கள் ஏஎல்பியில் கூட சொல்லலை. உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் சதா காலமும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வீடு வண்டி வாகன சொத்து சுகம் வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் போட்டு பாடாப்படுத்தும். இடத்துல தேவையில்லாத இடம் பிரச்சனையில் இருந்துக்கிட்டே இருக்கும் சதா காலமும். வீடு சம்மந்தப்பட்டது, பாதை சம்மந்தப்பட்டது, ரோடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் இந்த நிகழ்வு இல்லாமல் நீங்கள் பாதுகாக்கணும். இல்லை இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி கையாளணுங்கிறது தான் நம்ம இந்த ஜோதிடம். மகரத்தில் சுக்கிரன் தான் பயப்பட வேண்டியதில்லை. அதை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க, அந்த சொத்தை நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் 4 சொத்து வாங்குறது பெரிய விஷயமா, 4 சொத்தில் அனுபவிக்கிறது பெரிய விஷயமா? இங்கே எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடனே சொத்தை வாங்கிட்டால் அது சந்தோஷம் நினைக்கிறோம். சொத்தை வாங்கிட்டால் சேர்த்துட்டா அது சந்தோஷம் நினைக்கிறீங்க. அந்த சொத்தை உங்களை நீங்கள் அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க முடியாதுல்ல. அனுபவிக்கிறது தானே வாழ்க்கை. ஒரு வீடு கட்டி நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ஆனால் அந்த வீடு கட்டிட்டு நீங்கள் அதை சந்தோஷமாக வாழ முடியலைன்னா அது என்னது? ஒரு மன்னர் போல் வாழணும் அப்படின்னா எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான். அதுக்கு சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா, சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பாக சுக்கிரன் இந்தந்த ராசிகள் இருக்கக்கூடாது. உதாரணமாக ரிஷபத்திலையோ இல்லை கடகத்திலையோ அல்லது கன்னிலையோ இல்லை விருச்சிகத்திலையோ இல்லை மகரத்திலையோ இல்லை மீனத்திலையோ இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்குன்னா உங்களுக்கு தசாபுத்தி போடுச்சுனாலும் முழுமை வேலை செய்யாது. தசாபுத்தி போடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர தசை யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன் திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜோதிடம் படித்தாலும் சரி, நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் சரி, ஏன் இது ஒரு ஜோதிடருக்கான பதிவாக கூட எடுத்துங்க. ஏன்னா எவ்வளோ ஜோதிடர்கள் அச்சயலக்கண பദ്ധதி ஜோதிடம் நாங்கன்னு புதுசாக சொல்ல போகிறோம். இருக்கிறது என்னென்னா இங்கே இருக்கிறது அப்படியே நாங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், மேஷ லக்கணமோ ரிஷப லக்கணமோ ஜென்ம லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், ஏஎல்பி லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும், அச்சய லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். நான் மறுபடியும் சொல்கிற ஒன்று தான். உதாரணம் மகரத்தில் சுக்கிரன் இருக்குது, ஏன் மீனத்திலே சுக்கிரன் இருக்குது. நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் வச்சுக்கோங்க. சார் ஜென்ம லக்கணம் லக்கணம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் சார், 4க்கு 9 குடைவன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சார் 2ல் உச்சமாக இருக்கார் சார். ஓகோண்டும் சுக்கர தசை மீனத்தில் தசை நடந்துச்சா அந்த ஜாதகர் ஊரை விட்டு ஓடியே போகணும். ஊரில் இருக்கவே முடியாது. அந்த ஜாதகர் எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாது. எல்லா சொத்தும் பெரிய பெரிய சொத்தாக இருக்கும், பெரிய பிரம்மாண்டமான சொத்தாக இருக்கும். ஒரு சொத்தோடு அவர் அனுபவிக்க மாட்டார். நாங்கள் சொல்கிறோம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஜாதகங்கள் இருக்குது உங்கள் கையில். நீங்கள் ஒவ்வொரு ஜோசியரை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஜோசியரை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தா தானே தெரியும் இந்த சுக்கிரன் எப்படி ஒரு அரசர் போல் யார் வாழ்வார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் வாழணும். அதை எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பெரிய விஷயம் இல்லை, எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதை கொண்டாடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. கிரகங்கள் அதனுடைய வேலையை பலமாக செய்யும். அதுக்கு தகுந்தவரும் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம் வாழணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.